அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 24/7/2024 புதன்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை, குறள் 186. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். தெளிவுரை: மற்றவனை பற்றி புறம் கூறுபவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் காணத்தக்கவற்றை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பணியில் இருப்போருக்கு பணி உயர்வு மற்றும் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தையும் குடும்பத்தில் நடக்கும். இன்று குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தாமதம் மற்றும் திருமணம் தாமதம் பற்றிய கவலை மேலோங்கி இருக்கும். இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். இன்று எப்படியும் பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அயல் நாடுகளில் வேலை செய்யும் கணவர் இன்று கிளம்ப தயாராவது மனதிற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. இன்று நிறைய பேருக்கு செய்யும் வேலையில் திருப்தி இருக்காது. அடிக்கடி வேலையை மாற்றுவது போன்றுதான் இருக்கும். மாற்றினால் மட்டும் சந்தோஷம் கிடைத்து விடுமா என்ன? பொறுமை செய்யும் வேலையில் திருப்தி ஈடுபாடும் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். இப்படியே காலங்கள் தான் போய்விட்டன. வயதும் ஆகிவிட்டது. பொருள் மீது இருந்த பற்றும் விலகி சமூக சிந்தனை, இறை சிந்தனை தான் மேலோங்கி விட்டது தற்போது. இப்படியாக மனதை ஈடுபடுத்திய பின் இப்போ வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டது மாதிரி இருக்கும். மனமும் சந்தோஷமாக இருக்கும். இப்படியே காலத்தை கொண்டு செல்லும் பக்குவத்திற்கும் வந்தாச்சு. இன்றைய இளைஞர் மத்தியில் ஒரு ட்ரெண்டு. அது என்ன அப்படின்னா, நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாசல் வண்டி வாகனம் வசதிகளோடு வாழணும் என்ற நல்ல சிந்தனை வந்திருக்கு. பாராட்டியே ஆகணும். அதற்கு வெகுவான இளைஞர் சொந்த தொழிலை தேர்ந்தெடுக்கின்றனர். அதுவும் புதுமையான தொழில். நன்றாகவே சம்பாதித்து சாதித்தும் காட்டுகின்றனர். சம்பாத்தியமும் அதிகம். தொழில் செய்து சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டனர். பாராட்டப்பட வேண்டிய நல்ல விஷயம்தான். இதை போலவே சிலருக்கு இன்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபார தொடர்புகள் இன்று நன்றாகவே இருக்கும். இன்று உங்கள் மகன் சில சமயங்களில் அவமானங்களை சந்திப்பார். உங்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகும். இன்று உடல் நலத்தில் சிக்கல், கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்கள் உண்டாகும். பங்குதாரர்களிடம் முதலீட்டை இழக்க நேரும். என்று செய்தொழில் கவனம் தேவை. உங்கள் மனைவிக்கு இன்று உங்கள் மேல் சந்தேகம் வரும். இந்த தினப்பலன் கேட்டதும் உஷாராவது உங்கள் கையில்தான் உள்ளது. உங்கள் மகன் ஆரம்ப கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றதால் உங்களுக்கு சிரமம் இல்லைதான். கணிதம், கணினி, பொறியியல், வணிகவியல் என்று படிப்பில் சிரமம் இல்லாமல் நல்ல கல்லூரியில் சேர்த்தாச்சு. உங்களுக்குத்தான் சந்தோஷம். நல்ல படிப்பு ஒரு பக்கம், காசும் அதிக செலவில்லை. இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், மின் மாற்றிகள் டவர், முருகன் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சனைகள், ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள், காது வலி, அமோனியா குறையால் பதட்டம், இதய படபடப்பு, கெட்ட கனவு, இளநரை, கால் ஆணி, தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு, அஜீரண கோளாறு இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று ஐஸ்வர்யா, தாமரை, பரிமளம், ரஞ்சிதம், சித்ரா, கமலா, புஷ்பா, ராகவன், கவிதா, கீர்த்தி, பிரபு, கண்ணன், வர்ஷினி, மேரி, ரோசி, நிஷா, ஜமீலா, வருண், துரை, வசந்த், மதன், அகமது, பாக்கியம், சாரதா, முகில், மஞ்சுளா, நிஷா, காமாட்சி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பச்சை பயிறு, பாகற்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், சுண்டைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ மற்றும் வயலட் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.